நடைபெற்றது. ஆகவே அக்கரைப்பட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள், தனவந்தர்கள் எல்லோரிடமும் வினயமாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் கட்சி பேதம், கழக பேதம் ஏதும் பாராமல் எங்களுடைய விளையாட்டுக்காக இந்த மைதானத்தை சீர் செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் முன்னைய நாள் அமைச்சர், தேசிய காங்கிரசினுடைய தலைவர் ஷேலம் அதாவுல்லா சார் அவர்கள் மாநகர முதல்வராக பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். அக்கறை பற்றி வடிவமைத்தவர், பல அபிவிருத்திகளை செய்து காட்டியவர். நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அவருடைய ஆட்சி பீடத்தில் எங்களது மைதானம் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக செய்து தர வேண்டும் என்று அனைத்து கழகங்கள் சார்பாகவும் மிகவும் வினயமாக கேட்டுக்கின்றோம். அனைத்து அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் கழகங்கள் அரசியல் எல்லாத்துக்கும் மட்பால் மைதானத்தை சீர் செய்து தருமாறு மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். என்றால் அக்கரைப்பட்டியிலே 2 அகாடமிகள் கொடுக்கிறது, மிகவும் விமர்சையாக இருக்கிறது. சூசிடியினுடைய முன்கால வீரர், கோல் மெஷின் என்று செல்லமாக அழைக்கப்படும் மாஜித் அவர் ஒன்று, விஷன் அகாடமி 2 இதுகள். அதற்கான போதிய பயிற்சிக்கான போதிய இடவசதிகள், பயிற்சி வருகின்ற பொருட்களை வைக்கக்கூடிய இடங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது. அக்கரைப்பட்டினுடைய உதைபந்தாட்டம் இன்னும் வளர்ச்சி வர வேண்டுமாக இருந்தால் மைதானங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. தேசிய ரீதியிலே வீரர்கள் பங்கு பெற்ற வேண்டும். மாகாண அணிக்காக தெரிவு செய்த லுக்மான் முஹைமின் அவர்கள் அறிக்கையில் இருக்கின்றார்கள். பிரபலியமான ஒரு நடுவர் சங்க பயிற்சியிலே பெற்று பெற்ற ஒரு நடுவரும் இருக்கின்றார்கள். சிறந்த வீரர்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் வருங்காலங்களை வீரர்களை உருவாக்குவதிலும் நடுவர்களை உருவாக்குவதும் பெரும் ஒரு சவாலாக இருப்பது மைதானம். 3 மணிக்கு பயிற்சிக்கு சென்றால் கடின பந்து வீரர்கள், கிரிக்கெட் வீரர்களுடைய அவர்களும் விளையாட வேண்டும். அவர்களுக்கான மைதானத்தை சரியாக 2 மைதானங்கள் அமைக்கக்கூடிய நிலப்பரப்பு எமது மைதானத்திலே காணப்படுகிறது. அந்த மைதானத்தை சரிவர அமைத்து இந்த மாநகராட்சியிலே தனது தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வினயமான வேண்டுகோள், அனைத்து கழகங்கள் சார்பாகவும் வேண்டுகோளாக, கோரிக்கையாக வைக்கின்றோம். எங்களது கோரிக்கையை தயவு செய்து, எங்களது மைதானம் தான் எங்களுக்கு முக்கியம். வீட்டிலே நேரங்களை செலவிடுவதை விட இங்கே இருக்கின்ற வீரர்கள், அக்கரைப்பட்டியில் இருக்கின்ற வீரர்கள் மைதானங்களிலே அதிக நேரத்தை செலவழிக்கின்றார்கள். வருங்கால சந்ததிகள் மிகவும் ஒரு தேசிய ரீதியிலே சாதிக்க வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கின்றவர்கள். மாஜித், முஹைமின், அதே போன்று விஷன் அகாடமியினுடைய முஷர்ரப் அவர்கள் தற்பொழுது ஒரு அகாடமி இயக்கி கொண்டிருக்கின்றார். நிறைய பேர் வாழ்த்து செய்தியை